ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சர்ஜரி பண்ணாலும் நோ பெனிஃபிட். ஸோ இந்த ஆப்பரபிள் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறது தான் இஸ் ஆப்டிமல். எக்ஸாக்ட்லி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். என்னென்னா அந்த லாங் இல்லை ஸ்ட்ராங் ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களாம் ஸ்க்ரீனிங்னு ஒன்று இருக்குது. பேஷண்ட் ஒரு நாள் நைட்லேயே பார்த்தீங்கன்னா வித்தின் ஸ்பேன் ஆஃப் ஒரு 20-30 மினிட்ஸ் ஒரு 500 700 ml பிளட் ஒரே டைமில் வாமிட் எடுத்து ஹி ஜஸ்ட் கொலாப்ஸ்ட். So that is called asphyxiation. Yes. Asphyxiation is cause of death in hemoptysis. Not exsanguination. Exsanguination எல்லா ரத்தமும் வெளியே வந்துருது. ஆமா. We prepare the patient. ஆபரேஷன் முன்னாடி ப்ரிப்பரேஷன், ஆபரேஷன் டைம்ல மயக்கம் கொடுக்குற டெக்னிக், ஆபரேஷன் பண்ற டெக்னிக், வலி வராம இருக்கிறதுக்கு நர்வ் பிளாக், ஆபரேஷன் அப்புறம் இம்மீடியட்டா அவேக் ஆன பிசியோதெரபி, 2 hours நடக்க வைக்கிறது, 4 hours தண்ணி கொடுக்க வைக்கிறது, 6 hours ஃபுட் கொடுக்கிறது is the current trend that I follow. சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் பல்மனாலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்ல முடியாது, ரொம்ப கெத்தான டாக்டர் ரஜீவ் சந்தோஷம். ஹீ இஸ் த பெஸ்ட் thoracic surgeon I have ever seen, very famous in South India. Sir, welcome to the show. Thank you. Chennai Institute of Pulmonology oda thoracic surgeon kuda. More than that, he is a very big bodybuilder and a fitness freak. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். மெயினாக இன்னைக்கு சார் கிட்ட thoracic surgeries பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ டு த ஷோ. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்டியோ thoracic surgery அப்படின்னா பல பேருக்கு தெரியும். ஆனால் thoracic surgeon அப்படின்னு சொல்லும் போது வாட் இஸ் திஸ் thoracic surgeon, வாட் யூ எக்ஸாக்ட்லி டூ, அது முதல்ல சொல்லுங்கள். Yeah, like always say, cardiothoracic surgeon ஆக்சுவலாக செஸ்ட் கேவிட்டி உள்ள இருக்க ஆல் த ஆர்கன்ஸ் ஆப்ரேட் பண்ணுறது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கார்டியாக் சர்ஜரி அண்ட் thoracic சர்ஜரி ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. கார்டியாக் சர்ஜன்ஸ்னால் ஹார்ட்டில் மாத்திரம் ஆப்ரேட் பண்ணுறவங்க. thoracic surgery is a small group of us where we operate on all the organs of the chest apart from the heart. ஓகே, அப்போ ஹார்ட்டை தவிர மற்ற உறுப்புகள் சொல்கிறீங்க, லங்ஸு. ஓகே, அப்போ அந்த மீடியாஸ்டினம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல சார், அங்கேயும் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். ஸோ மெயினாக லங்ஸில் ஆப்ரேட் பண்ணுவோம். மீடியாஸ்டினம்னா ஹார்ட்டுக்கு முன்னாடி, ஹார்ட்டுக்கு பின்னாடி, ஹார்ட்டுக்கு மேலே இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் இதுலேயும் ஆப்ரேட் பண்ணுவோம். குட். ஸோ இது கேன் பி கேன்சர், நான் கேன்சரஸ் டியூமர்ஸ், சிஸ்ட், so many things. அண்ட் லங்லனா lung cancers, tuberculosis complications, so many things are there. Yes. So the thoracic surgery la you will have a great lot of experience. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி இந்த ஃபீல்ட் எவால்வ் ஆயிருக்கு? ஏன்னா முன்னாடிலாம் நாங்கள் இருக்கும்போது they used to say that thoracic surgery is very toughest surgery, இது ரொம்ப worst surgery, ரொம்ப பெயின் தரும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ரீசெண்ட் அட்வான்சஸில் நிறைய விஷயங்கள் கேட்குறோம். வாட் ஆர் த ரீசெண்ட் அட்வான்சஸ் ஹேப்பன்ட் இன் யுவர் thoracic surgery field? இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2009 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது thoracic surgical procedure was the most painful procedure. Exactly. Because ரிப்ஸுக்கு நடுவில் கட் பண்ணுவோம். ஆமாம். அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஸ்ப்ரெட்டரை போட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸ்ப்ரெட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த நர்வ்ஸ் க்ரஷ் ஆகும். லிட்ரலி நம்மளே ஒரு கேஸ் பண்ணமே, க்ரஷ் ஆகிட்டு சிவியர் பெயின் இருக்கும் பேஷண்ட்டுக்கு. அந்த பெயின் கேன் ஈவன் லாஸ்ட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் தேர் லைஃப். போஸ்ட் thoracic syndrome 20-30 இயர்ஸ்க்குலாம் பெயின் இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. எங்க அப்பா அந்த காலத்துல ஆபரேட் பண்ண பேஷண்ட்லாம் கூட இப்போ கூட still they come with some pain. But now it has evolved. Thoracic surgery has evolved. இப்போ even as I am seeing it is growing. Now we do the surgery the 3.5 cm incision. ஒரு 3.5 cm incision, maximum 4 cm. Okay. அதில் ஸ்ப்ரெட் பண்ண மாட்டோம் ரிப்ஸ். லென்த் ஆஃப் தி இன்சிஷன் கூட முக்கியம் இல்லை. Not spreading the ribs. Not causing traction inside the between the ribs. So மெயினா அந்த ரிப்பை உடைக்காததுனால அங்க இருக்கிற அந்த இன்ட்ராகாஸ்டல் நரம்புகள் அழியாது. ஆமா. So அந்த இரும்பு ரிட்ராக்டர் வச்சு கிரஷ் ஆகுது. அதுதான் மோஸ்ட் பெயின்ஃபுல் பார்ட் ஆஃப் த thoracic surgery. இப்போ என்னன்னா நம்ம ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி வச்சு ஜஸ்ட் we keep it open, உள்ளே கேமரா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு we do it off. Great. So இது பேர் தான் VATS ன்னு சொல்றாங்களா சார்? ஆமா, வீடியோ அசிஸ்டட் thoracoscopic surgery. லாப்ரோஸ்கோபி மாதிரி. லாப்ரோஸ்கோபினா அப்டமன்ல பண்றது, வயித்துல பண்றது. வாட்ஸ்ன்றது ஆர் தொரகோஸ்கோபின்றது செஸ்ட்ல பண்றது. இப்போ இந்த வாட்ஸ் வீடியோ அசிஸ்டட் தொரகோஸ்கோபி சர்ஜரி பத்தி உங்களோட இன்புட்ஸ் ஒரு 4-5 திங், இது என்ன, இது மெயினா எங்க பண்றோம், எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியூவர்ஸ்க்காக ஒரு ஐடியாக்காக கொஞ்சம் சொல்லுங்க சார். சரி, வாட்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஐ வில் டெல் யூ. ஃபர்ஸ்ட் வாட்ஸ் 3-4 ஹோல்ஸ்ல பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நான் படிக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் டூயிங்
2 port VATs. ஆமா. So புக்லயும் இப்போ அப்படிதானே சார் நம்ம படிக்கும்போது பல்மனாலஜி படிக்கும்போது 2 ஓட்டை போடுவாங்க. வேட்ஸ்னா மெடிக்கல் தொரப்ஸ்கோப்ல ஒரே ஓட்டை இருக்கும், வேட்ஸ்னா 2 இடத்துல ஓட்டை போடுவாங்க அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா நீங்க சொல்ற விஷயம் புதுசா இருக்கு. என்னன்னா 2 ஹோல்ஸ் வந்து போட்டு பண்ணிட்டு இருக்கோன்றீங்க. இப்போ சிங்கிள் ஹோல்ல வந்துருச்சுங்களா? இப்போ நான் வந்து for the last 6 years or so I'm doing uniportal VATs, அதாவது single port VATs. Very good. Now in India I was the first to do a 2 port VATs lobectomy. Great. And also 2 procedures in single port VATs also I was the first person to do in the country. Okay. I was started by Diego Northere. Okay. He is the person who started uniportal VATs. He's a Spanish guy. He did the first case here. But now Indian who did the first lobectomy is me. Anyway, by God's grace it has happened. Great. அப்போ வந்து இந்தியாலே நீங்க தான் ஃபர்ஸ்ட் அந்த சிங்கிள் போர்ட்லயே வந்து அது என்ன சர்ஜரி அந்த சார்? டிகார்டிகேஷன்? No. Decartication I did before lobectomy. Lobectomy. அதாவது நியூஸ் லோபெக்டமினா என்னன்னா நுரையீரல்ல வந்து பல்வேறு லோப்ஸ் இருக்கு. அப்பர் லோப், மிடில் லோப், லோவர் லோப். ஏன்னா நுரையீரல் ஒரே உறுப்பு கிடையாது, அதுல 3 பகுதி இருக்கு. அதுல ஒரு பகுதியை வந்து வெட்டி எடுக்கிறது பேர் தான் லோபெக்டமின்னு பண்ணுவாங்க. அதை வந்து சார் ஒரு 3.5 சென்டிமீட்டர்ல he has removed that 1 lobe அப்படின்றது இட் இஸ் a very great thing சார். அது யோசிக்கவே முடியல. அமேசிங் ஜாப். சரி, அது ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் ஸ்லீவ் லோபெக்டமியும் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா we did. I did a few years back. ஓகே. இப்போ இந்த லோபெக்டமி இந்த ப்ரொசீஜர் பண்றோம்ல சார், எஸ்பெஷலி யாரெல்லாம் பேஷண்ட் இந்த மாதிரி நம்ம thoracic சர்ஜரி லோபெக்டமிக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல? See, நம்ம வேர்ல்ட் ஓவர் வாட் இஸ் மோஸ்ட் காமன் இஸ் லங் கேன்சர். கேன்சருக்கு பண்ற ஆபரேஷன் தான் வேர்ல்ட் ஓவர். ஆனா இந்தியாவில் அப்படி கிடையாது. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆர் ஈவன் மோர் ஃபார் இன்ஃப்ளமேட்டரி லங் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்ஃப்ளமேட்டரி லங் டிசீஸ்னா இன்ஃபெக்ஷன் லைக் டிபி, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இதனால வர நோய்கள் தான் இன்ஃப்ளமேட்டரி லங் டிசீஸ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு பண்றது என் ப்ராக்டிஸ் அதிகம். ஆல்மோஸ்ட் 60-40. கேன்சர் இஸ் 40%. பட் வி ஆர் ஆல் இப்போ ஆஸ் thoracic surgeon we are also thoracic oncologists. Yes. Oncology surgeons are also doing thoracic surgery, but mainly we are trained as thoracic oncologist and inflammatory lung disease surgery also. இந்த இடத்துல சார் ஒரு முக்கியமான நீங்க வந்து அதை டச் பண்ணதுனால நான் வந்து அதை சொல்ல விரும்புறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ்க்காக நம்ம பண்ற லோபெக்டமிஸ் தான் அதிகமா இருக்கு கம்பேர் டு தி லங் கேன்சர்ஸ். ஆனால் வெஸ்டர்ன் வேர்ல்டுலாம் பார்த்தீங்கன்னா லங் கேன்சர்ஸ்க்கு பண்ணுற அந்த ஏர்லி லோபெக்டமிஸ் தான் நிறைய இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான அவேர்னஸ் மக்களுக்கு கொடுத்துருவோம். இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா நிறைய பேஷண்ட் லங் கேன்சர் நம்ம டிடெக்ட் பண்ணும் போதே ஸ்டேஜ் 4ல் இருக்காங்க. கரெக்ட். அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போதே தே ஆர் சீயிங் லேட்டு ஸ்டேஜ் 4ல் வராங்க. ஆல்ரெடி ப்ளூராக்கு போயிடுது, இல்லை வேற எங்கேயும் மெட்ஸ் ஆகிடுதுன்ட்டு. இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஏர்லி ஸ்க்ரீனிங்கே இல்லை. ஸோ நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து இந்த ஸ்மோக்கர்ஸ்க்கோ மற்றவங்களுக்கோ ஸ்க்ரீனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி எப்படி நம்ம ஏர்லி சர்ஜரியில் 100% க்யூர் பண்ண முடியும்ட்டு நீங்கள் ஒரு 2 words. இப்போ வந்து சைனா, ஜப்பான்லலாம் தே ஹேவ் அ ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்மோக்கர்ஸ் அண்ட் ஒரு ஏஜுக்கு தாண்டினவங்களுக்கு. ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் பண்ணுறதுனால ஏர்லி லங் கேன்சர்ஸ் கண்டுபிடிச்சி தே ஆர் curing them. Yes. ஓகே. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சர்ஜரி பண்ணாலும் நோ பெனிஃபிட். ஸோ த ஆப்பரபிள் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறது தான் இஸ் ஆப்டிமல். எக்ஸாக்ட்லி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேக் ஹோம் மெசேஜாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். என்னன்னா அந்த லாங் இல்லை ஸ்ட்ராங் ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்களாம் ஸ்க்ரீனிங்னு ஒன்று இருக்குது, லங் கேன்சர் ஏர்லி ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம். அதில் LDCTன்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க சார், லோ டோஸ் சிடி ஸ்கேன். ஏன்னா சிடி ஸ்கேனோட அந்த கதிர்வீச்சு ரேடியேஷன் சைட் எஃபெக்டும் இல்லாமல் சீக்கிரமாக கண்டுபிடிக்கிற மாதிரி. இன்கேஸ் அப்படி ஏர்லியாகவே நம்ம கண்டுபிடிக்கும் போது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ல இருக்கும் போது சார் சொல்ற லோபெக்டமி இஸ் கோயிங் டு பி அண்ட் கிரேட் லைஃப் சேவிங் ப்ரொசீஜர். கேன்சர்னால எத்தனை பேர் உயிரிழக்கிறாங்க சார்? லங் கேன்சர். ஸோ த லங் கேன்சர் வேர்ல்ட் வைட் த மோஸ்ட் காமன் கேன்சர் அப்படின்னும் போது தட் வில் பி வெரி லைஃப் சேவிங். எஸ் சார். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் மெலிக்னன்சி, இந்த இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸில் நம்ம ஊரில் டிபி ரொம்ப அதிகம். ஸோ டிபி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லங்ஸில் பூந்துக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஃபங்கல் பால் இருக்குது. இதில் வந்து எது வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக நம்ம ஊரில் பார்க்குறீங்க? டிபி காம்ப்ளிகேஷன்ஸ். டிபி உடைய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு ஆப்ரேட் பண்றது தான் இஸ் இன்ஃப்ளமேட்டரி லங் டிசீஸ்ல மோஸ்ட் காமன் நான் பண்றது. காம்ப்ளிகேஷன்ஸ்னா உள்ள வந்து ஒரு கேவிட்டி இருக்கும். லங் டிபி வந்து ஒரு ஓட்டை மாதிரி இன்ஃபெக்ட் ஆகும்போது அந்த ஓட்டை வந்து ஹீல் ஆகும்போது ஃபைப்ரோஸ் ஆகும். அதாவது தழும்பு மாதிரி ஃபார்ம் ஆகிற யூஸ்வலாக நல்லாயிரும். 90% of the people with TB மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்ல நல்லாயிருவாங்க. பட் சம்டைம்ஸ் தே டெவலப் காம்ப்ளிகேஷன்ஸ். அந்த கேவிட்டி வந்து ஹீல் ஆனாலும் சம்டைம்ஸ்
கேவிட்டியாவே இருக்கும். அது டைம்ல வந்து உள்ள இன்ஃபெக்ஷன் வரலாம். எந்த இன்ஃபெக்ஷன்? பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ஆர் ரெக்கரண்ட் டிபி ஆர் ஃபங்கஸ். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது திருப்பி இன்ஃபெக்ஷன், திருப்பி ப்ளீடிங் வரும். இந்த மாதிரி வரும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டியூபர்குலோசிஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் இஸ் சர்ஜரி. டியூபர்குலோசிஸ் இஸ் a medically managed disease. பட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டியூபர்குலோசிஸ்க்கு சர்ஜரி. எக்ஸலண்ட். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பாயிண்ட். என்ன சார் என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி திருப்பி நம்மளுக்கு ரீஇன்ஃபோர்ஸ் பண்றோம்னா, லங்ஸ்ல வந்து டிபி அவருக்கு வந்துட்டு போனாலும் அந்த கேவிட்டி, அதாவது ஓட்டை அப்படியே ஓப்பன்ல இருக்கும் போது நிறைய பேருக்கு இந்த ஓட்டையில இன்ஃபெக்ஷன்ல திருப்பி டிபி வரலாம், திருப்பி லங்ஸில் பூஞ்சை மாதிரின்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ் வரலாம், அதே மாதிரி வைரஸ் எது வேணாலும் நுழைஞ்சு அந்த இடத்த வந்து இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் உங்கள் உடம்புல அந்த இன்ஃபெக்ஷன் வந்து திடீர்னு உடம்பு ஃபுல்லாக பரவி செப்சிஸ் இந்த மாதிரி ஆள் வந்து ஏதாவது ஆகிறதுக்கான ஸ்டேஜ் கூட கொண்டு போய் விடும். அப்போ இதெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிபி. நம்ம அன்னெசரியாக அந்த இடத்த நம்ம வச்சிருக்க கூடாது. அந்த இடம் இருக்கிறதுனால தான் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் போகுது. இன்னொரு முக்கியமான ஒரு மேட்டர் சார் கிட்ட நான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்னன்னா, நம்மளே நானும் சாருமே ஒரு கேஸ் வந்து ஆப்ரேட் பண்ணியிருந்தோம். அந்த கேஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இதே மாதிரி சார் சொல்ற மாதிரி ஒரு டிபி காம்ப்ளிகேஷன் தான். ஒரு கேவிட்டி ஓட்டை இருந்தது. அந்த கேவிட்டிக்கு மேலே ஒரு ஃபங்கல் பால்னு சொல்லக்கூடிய அந்த பூஞ்சை வந்து புகுந்திருந்தது. அதனால அந்த பேஷண்ட் ஒரு நாள் நைட்லேயே பார்த்தீங்கன்னா வித்தின் ஸ்பேன் ஆஃப் ஒரு 20-30 மினிட்ஸ் ஒரு 500 700 ml பிளட் ஒரே டைம்ல வாமிட் எடுத்து ஹி ஜஸ்ட் கொலாப்ஸ்ட். அவரை இமீடியட்டாக அன்றைக்கி நைட் ஞாபகம் இருக்கா சார் அந்த கேஸ்? இமீடியட்லி தட் டே சார் உடனே எமர்ஜென்சியில் நம்ம எடுத்துடலாம் சபரி அப்படின்னு சொல்லிட்டு வி டிட் அ லோபெக்டமி. இந்த பேஷண்ட் இன்னைக்கு சூப்பராக இருக்கார். ஸோ அந்த சீல் பிடிச்ச அந்த ரத்த வர ஸ்பாட்டை உடனே நம்ம கட் பண்ணி அந்த லோபெக்டமி பண்ணி அந்த பார்ட் எடுத்ததுக்கப்புறம் பேஷண்ட் இஸ் டூயிங் ஸோ குட். ஸோ இது எல்லாம் தான் அந்த இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ். ஸோ அந்த இன்ஃபெக்ட் ஆன பார்ட்டில் பிளட் வர்றது பேர் தான் ஹீமாப்டைசிஸ். அதுவும் ரொம்ப டேஞ்சரஸ் காம்ப்ளிகேஷன். ஹீமாப்டைசிஸ் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் திங் ஐ வாண்ட் டு டெல் ரைட் நவ. ஹீமாப்டைசிஸ்ல வந்து blood loss is not the problem. Like if கையில கட்டோ நெஞ்சில some any kind of major injury ல blood loss ஆகி தான் பேஷண்ட்டுக்கு லைஃப் போகும். ஆனா ஹெமாப்டைசிஸ் வந்தா என்ன ரிஸ்க்னா, யூ கேன் அந்த இருமி ரத்தம் வரும்போது if you are not able to ஃபுல்லா ரத்தத்தை வெளியெடுக்க முடியாம திருப்பி உள்ள போயிட்டு you will drown in your own bloodல நம்மளே ட்ரௌனிங் ஆயிரும். அதே தான். அதாவது இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அப்படியே நுரையீரலில் ஒரு பகுதியிலேருந்து வர பிளட்டு வெளியே ஃபுல்லாக எடுக்க முடியாமல் நுரையீரலில் இருக்கிற மற்ற பகுதியிலலாம் போய் உட்காந்து பிளாக் ஆகும் போது அப்போ அவன் ஆக்சிஜன் மூச்சு இழுத்து விட முடியாது. So that is called asphyxiation. Yes. Asphyxiation is the cause of death in hemoptysis. Not exsanguination. Exsanguination எல்லா ரத்தமும் வெளியே வந்துருது. ஆமா. அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த क्वेश्चन தப்பு பண்ணுவாங்க சார். மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் டெத் இன் ஹெமாப்டைசிஸ் கேட்டா நிறைய பேர் லோ பிபி, ஹைப்போடென்ஷன், ஷாக் பண்ணுவாங்க. ஆனா மோஸ்ட் காமன் ரீசன் ஆஸ்பிரேஷன் அண்ட் ஆஸ்பிசிக்ஷன். இதனால தான் வந்துட்டு டெத்தே போவாங்க. சோ இதெல்லாமே இட்ஸ் லுக்கிங் லைக் a life saving procedure சார். நீங்க சொல்றது ஒண்ணுமே அதுவும் வந்து இது நீங்க சொல்ற இந்த ப்ரொசீஜர் within a 3 cm ஒரு யூனிபோர்ட்டல் வேட்ஸ் மூலமா போய் we can remove the lobe and come and sir is specialist in that. great சார். இன்னொரு क्वेश्चन நம்ம கேட்கணும். இப்போ பேஷண்ட்ஸ்க்காக இப்போ வராங்க, அட்மிட் ஆகுறாங்க. how long is this procedure going to take? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ப்ரொசீஜர்னா சார் ஒரு 4-5 நாள் தங்கணும், 10 நாள் தங்கணும், சில பேர் 1 மாதம் கூட தங்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் எத்தனை நாள் தங்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு என்ன நீங்கள்? இது வந்து முன்னாடி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மினிமம் ஆஃப்டர் ஆப்ரேஷன் பேஷண்ட் 8 days தங்க வைப்போம். தையல் எடுக்காமல் வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம். எஸ். இப்போ வந்து things have completely changed. I also am happy to tell you about another thing that I'm passionate about. அதாவது ERAS ப்ரோட்டோகால்னு. எஸ், அதான் கேட்கணுன்றது. ERAS அது வந்து என்ன பண்ணுவோம்னா, we prepare the patient. ஆப்ரேஷன் முன்னாடி ப்ரிப்பரேஷன், ஆப்ரேஷன் டைம்ல மயக்கம் கொடுக்குற டெக்னிக், ஆப்ரேஷன் பண்ற டெக்னிக், வலி வராமல் இருக்கிறதுக்கு நர்வ் பிளாக், ஆப்ரேஷன் அப்புறம் இம்மீடியட்டா அவேக் ஆனோட பிசியோதெரபி, 2 hours நடக்க வைக்கிறது, 4 hours தண்ணி குடிக்க வைக்கிறது, 6 hours ஃபுட் கொடுக்கிறது இஸ் த கரண்ட் ட்ரெண்ட் தட் ஐ ஃபாலோ. இது வந்து 1995ல ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஃபார் thoracic surgery ரீசெண்டா வந்துச்சு. I was one of the first people in this country again to talk about to start this eras in thoracic surgery. And I spoke about இத பத்தி நான் யூரோப்ல கூட ERAS in inflammatory lung disease பேசுறேன். ஏன்னா ERAS வந்து யூசுவலா for cancer அங்க பண்ணிட்டு. சோ அது நான் வந்து I spoke about 2 years back. இப்போ நீங்க inflammatory lung diseases, அதாவது நீங்க சொல்ற அந்த TB and its complication கூட ERAS பிரகாரம் நீங்க 2 hours-ல all patients, literally all patients, ஆபரேஷன் முன்னாடி நடக்க முடியும். after operation they will walk. They are walking after operation 2 hours. So unnecessary urinary catheter தேவையில்லாம கழுத்துல டியூப் இதெல்லாம் கிடையாது. ஓகே. அப்ப 2 மணி நேரத்துல பேஷண்ட் நடக்கறாங்க.
within 4 hours they are able to take their water and drink, and 6 hours they are able to eat the food. Yes. Oh, that's amazing. ஸோ இப்போ பாருங்க மெடிக்கல் சயின்ஸ் வந்து எவ்வளோ எவால்வ் ஆகிருக்குன்னு சார். ஓகேங்களா, ஒரு தொராசிக் சர்ஜரின்றது அவ்வளோ கஷ்டமான விஷயம், அவ்வளோ பெரிய விஷயமா இருந்தது. நவ் இட் ஹஸ் கேம் டு அ பிளேஸ், சார் மாதிரி ஒரு கிரேட் சர்ஜன்ஸ் இந்த கண்ட்ரி இருக்கிறதுனால வித்தின் தட் 2.53 சென்டிமீட்டர்ஸில் ஒரு சர்ஜரியை முடிக்க முடியுது. ஒரு லங்கோட லோபே வெளியே எடுத்துகிட்டு வர முடியுது. பேஷண்டோட லைஃப் அந்த இடத்துல சேவ் பண்ண முடியுது. ஏர்லி கேன்சர் கேசஸ் அந்த இடத்துல வந்து டிடெக்ட் பண்ணி அதை சேவ் பண்ண முடியுது. இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் லைக் டிபி இந்த மாதிரி அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் இமீடியட்டாக லொபெக்டமி பண்ணி சேவ் பண்ண முடியுது. இது எல்லாமே வந்து ஒரு 3 சென்டிமீட்டரில் பண்ண முடிஞ்சு அந்த சர்ஜரி முடிஞ்சோ நீங்கள் 2 ஹவர்ஸில் நடக்க வைக்க முடியும். 4 ஹவர்ஸில் வந்து நீங்கள் வந்து தண்ணி குடிக்க முடியும். 6 ஹவர்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் ஏபிள் டு டேக் யுவர் மீல் அப்படின்றாங்கன்னா ஐ திங்க் த மெடிக்கல் சயின்ஸ் இஸ் ரியலி க்ரோயிங் அ கிரேட் சார். ஆக்சுவலி ரொம்ப இன்னும் நிறைய பேசிட்டே போகலாம், பட் சார் வந்து என்ன சொல்கிறது, இன்னொரு நிகழ்ச்சியில் திருப்பி சார் கிட்ட நம்ம இன்னும் தொராசிக் சர்ஜரிஸ் பற்றி நிறைய பேசுவோம். ஹோப் இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டிஸ்கஷன் வித் டாக்டர் ரஜீவ் சந்தோஷம் சார். Sir, thank you for coming to Chennai. It's a pleasure. It's a pleasure. Thank you for coming. We'll meet you again soon in another video. இன்னொரு வீடியோல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.